விசுவாவசு வருடம் தை மாதம் 26ஆம் தேதி திங்கள் கிழமை தேய்பிறை 9/2/2026 அஷ்டமி திதி இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. விஷாகம் நட்சத்திரமும் இன்றைய நாள் முழுக்க இருக்கிறது. மந்த யோகம் இன்றைய நாள் முழுவதுமாக உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மகர லக்னம், லக்னத்திலேயே சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சுக்கிரன் புதன் ராகு, மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, துலாத்தில் சந்திரன். இன்று என்ன செய்யலாம்? வழக்கு பேசி முடிக்க, பழைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களை சந்திக்க, ஆயுத பயிற்சி பெற, மதில் சுவர் எழுப்ப, வியாபார கணக்கு முடிக்க, பணியாட்களை விடுவிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களை, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உலகில் பல கோடி தெய்வங்கள் இருக்கலாம். ஆனால் மனிதன் பயந்து வாழ வேண்டிய ஒரே தெய்வம் மனசாட்சி தெய்வமாகும். ஆமாங்க, அதனால தாங்க உள்மனசு சொல்கிறத நீங்கள் கேட்பீங்க, மனசாட்சிப்படி நீங்கள் நடந்துப்பீங்க, மனசாட்சி மீறி எதுவும் செய்ய மாட்டீங்க. அதனால தாங்க உங்களை மனிதருள் மாணிக்கம், நல்ல மனுஷன் அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே போற்றி கொண்டாடுவாங்க. எங்கும் எப்பொழுதும் நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. பண விஷயத்திலையும் கராராக இருந்துட்டிங்கன்னா நல்லது. பயணங்கள் எதுவாக இருந்தாலும் தொலைதூரமாக போகிறதா இருந்தால் பகல் நேரத்திலே போய் வாங்க. கொஞ்சம் பார்த்து நிதானமாக பயணிக்கிறது நல்லதுங்க. வண்டியை எடுக்கும்போதே ஃபியூல் பிரேக்கெல்லாம் இருக்கா, அதெல்லாம் ஒரு முறை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன விவாதங்கள் குடும்பத்துக்குள்ளார வந்து போகுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் எங்கே போனாலும் இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்கும். இருந்தாலும் சந்திராசிரமம் கூட இருக்கிறதுனால வெகுளித்தனமாக வெள்ள மனசோட மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நம்பிடக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. புதுசாக இன்றைக்கி யாராவது அறிமுகம் ஆகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் நிதானமாக இருங்க. ஏன்னா சந்திராஷ்டிரமம் அன்னைக்கே அறிமுகம் ஆகிறவங்க சீக்கிரமாக உங்களை ஆக்கிரமிப்பு செய்திருவாங்க. சொல்லாலும் செயலாலும் உங்களை சீக்கிரமாக அவங்க ஆக்கிரமிப்பு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்றைய தினம் எல்லாரிடமும் கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. மற்றவங்களுக்கு வியாபாரம் இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் இருக்கும். அதிகாரியுடன் சின்ன சின்ன மோதல் போக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. மற்றவர்களுக்கெல்லாம் உத்தியோகத்தில் நல்ல பேர் எல்லாமே இருக்குங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் வரும், அது பெருசாகாமல் பார்த்துக்கிறது நல்லதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, நான் என்றைக்குமே உன்னுடைய அடிமைதான், ஆனால் உன்னுடைய உண்மையான அன்பிற்கு மட்டும்தான். ஆமாங்க, உங்களை அதிகாரத்தாலோ பணத்தாலோ மற்றதாலோ உங்களை எப்பொழுதுமே கட்டுப்படுத்த முடியாதுங்க. ஆனால் அதே நேரத்தில் அன்பால் உங்களை கட்டுப்படுத்திடலாங்க. எங்கும் எப்பொழுதும் அன்பே இறைவன், அன்பே சிவம், அன்பே எல்லாம் என்பதனை எல்லாம் புரிந்து வைத்து கொண்டு அன்பிற்காக அடிபணிந்து செல்லக்கூடிய
ஆளுமைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்குங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. யோகாதிபதி புதனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும். அதே மாதிரி அறகுறையாக பாதியில் நின்று போன விஷயங்கள் அதெல்லாம் சீக்கிரமாக முடியும். மறுபடியும் வீடு கட்டுற வேலை சூடு பிடிக்கும். அதே மாதிரி வரவேண்டிய லோன் அதெல்லாம் கிடைக்க வேண்டியது எல்லாமே பேங்க் லோனெல்லாம் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. தனிப்பட்ட வகையிலையும் தனியார் வகையிலையும் நீங்கள் பேங்க் லோன் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய வகையில் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் வீடு மனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கும், ஆதாயமாக இருக்கும். ஆனால் சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவரோட சின்ன சின்ன விவாதங்கள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குதுங்க. என்றாலும் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் கூட இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அதனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றி திடீர் யோகம் எல்லாம் உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, ஒன்றுமில்லை அப்படிங்கிற வார்த்தைக்குள் ஏதோ பல விஷயங்கள் ஒளிந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆமாங்க, நெருக்கமானவங்க உங்களுக்கு உருக்கமானவங்க ஒரு சிலர்லாம் வந்து உங்களை பார்த்து எப்படி இருக்கீங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கள்ல, அந்த வார்த்தைக்குள்ளார எத்தனையோ அர்த்தங்கள் இருக்குதுங்க. சொல்ல முடியாத சில விஷயங்கள் அதில் இருக்குது. தர்ம சங்கடமான சூழலுக்கான விஷயங்களும் அதுக்குள்ளார இருக்குங்க. அதனால தாங்க நல்லதோ அல்லதோ எதுவாக இருந்தாலும் நமக்குள்ளார எல்லாமே இருந்துட்டு போகட்டும். நாமே அடுத்தவங்கள்ட்ட அதெல்லாம் சொல்லி அவங்க சந்தோஷத்தையோ அல்லது நிம்மதியையோ நாம் கெடுக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நம்மோட போகட்டும்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் தன்னை சுற்றி இருப்பவர்களின் சந்தோஷத்தை கெடுக்காமல் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற தைரியத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. ராசிக்குள்ளார குரு பகவான் உட்கார்ந்துக்கிட்டு 4 பக்கமும் வேலை சுமையை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. செலவுகளும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு தான் இருக்குது. ஏதோ தெரியாதனமாக ஒன்று ஆரம்பித்து அது பின்னாடியே ஓடின்னு இருக்கோமே, வருங்காலத்தில் இதனால் நமக்கு நன்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகமும் வர ஆரம்பிக்குங்க. 8வது வீட்டில் சூரியனும் செவ்வாயும் மறைஞ்சு கிடக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால சிறு சிறு விபத்துகள் வர வாய்ப்பு இருக்குது. இருசக்கரம் 2 வீலராக இருந்தாலும் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரோடு கிராஸ் பண்ணும்போதும் பொதுவாகவே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிநாதன் ஆகிய புதனுடன் பிரபல யோகாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. தொலைநோக்கு சிந்தனையோட சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பிள்ளைகளுக்கு காலாகாலத்தில் கல்யாணத்தை பண்ணி வைக்கணுமே, நாம் கடமைன்னு ஓடிட்டு இருந்தோம்னா அது சரி வராதில்ல, இதுதானே மிக முக்கியமான கடமை அப்படின்னு உள்மனசுக்குள்ளார நீங்கள் பேசிக்கிட்டும் இருப்பீங்க. மகளுக்கு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் அதெல்லாமே இன்னைக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். வேலை சுமையும் உங்களுக்கு குறையும். சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால அலுவலகத்தில் மரியாதை கூடுங்க. வியாபார வகையிலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. எல்லா வகையிலையுமே இன்னைக்கு சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக உங்களுடைய ராசிநாதன் புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால குடும்பத்திலையும் நிம்மதி உண்டுங்க. ஆனால் மாற்றி மருந்து மாத்திரன்னு ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்கேன்னு சில நேரங்களில் முணுமுணுப்பீங்க. இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் சோர்வும் களைப்பும் வந்து விலகுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு
பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, இன்று செய்ய முடிந்ததை நாளை வரை தள்ளி போடாதே. காலத்தை வீணாக்குவது நம்மை நாமே கொள்ளையடிப்பதற்கு சமமாகும். ஆமாங்க, அதனால தாங்க காலம் உயிர் போன்றதுங்கிறதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அந்த காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு காலத்தை வெல்லக்கூடிய அளவிற்கு சில சாதனைகளை எல்லாம் செய்து முடிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 4வது வீட்டில் கேந்திர பலம் பெற்று பிரபல யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டு இருக்கிறாருங்க. அதனால் நினைச்சது நிறைவேறும். தள்ளி போன விஷயங்கள்லாம் சீக்கிரமாக கூடி வரும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். கைமாத்தா அவசரத்துக்கு வாங்கின தொகையை கூட இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க. எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு செலவு இருந்துக்கிட்டே இருக்குது. திடீர்னு ஏதாவது ஒன்று பழுதாகுது, தண்ணி அடைக்குது, ட்ரைனேஜ் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன செலவுகள், வீடு பராமரிப்பு செலவுகள், வாகன பராமரிப்பு செலவுகள், இதெல்லாம் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்குங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. 8ஆம் இடத்துல உட்கார்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால செல்வாக்கு அதிகரிக்குங்க. சாதுரியமாக பேசி எல்லாத்துலேயும் நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான போட்டிகள்லாம் இருக்குது. வாக்குஸ்தலானத்தில் கேது உட்கார்ந்துருக்கிறதுனால வாடிக்கையாளர்களை பகச்சிக்காமல் பேசுனீங்கன்னா வசூல் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. ஏன்னா உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு செவ்வாய் தான். அவர் உச்சமாகி உட்கார்ந்துருக்காரு. ஆனால் சூரியனோட இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வெளியில் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது வேலை சுமை அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. குறிப்பாக இன்றைய தினத்திலிருந்து பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் டென்ஷன் இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, சிந்திக்கும் நேரம் குறைவாக இருந்தாலும் நல்லதையே சிந்தியுங்கள். சந்திக்கும் நேரம் குறைவாக இருந்தாலும் நல்லவர்களையே சந்தியுங்கள். ஆமாங்க, எப்பொழுதுமே நீங்கள் நல்லதை பற்றி தாங்க யோசிப்பீங்க. அடுத்தவங்களை கெடுக்கிறதோ அல்லது அடுத்தவங்க வாழ்க்கையில் குறிக்கிறதோ அதெல்லாம் அறவே உங்களுக்கு பிடிக்காதுங்க. எங்கும் எப்போதும் தானுண்டு தன் வேலையுண்டு என்று தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்து முடிக்கும் கண்ணியவான்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய தைரியத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினைச்சது நிறைவேறும். மடமடன்னு முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்பீங்க. தள்ளிப்போன வேலைகள், விஷயங்கள் அதெல்லாம் சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்கே போனாலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. 6ஆம் இடத்துல சூரியனுடன் செவ்வாய் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. அரசாங்கத்தால் ஆதாயம் இருக்குதுங்க. எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடித்து நீங்கள் முன்னேறுவீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. இருந்தாலும் ஒரு பக்கம் அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கிறதுனால மறைமுக எதிரிகள் உருவாயிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால எதிரிகளிடம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களை புகழ்ந்து பேசுகிறவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. லாபஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் கிடைக்குங்க. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு நல்ல லாபம் இருக்குது. புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறது அது சம்பந்தமாக கூட நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவீங்க. அது சாதகமாக முடியுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு செல்வாக்கு இன்னைக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. எங்கே போனாலும் நல்லதெல்லாமே நடக்குங்க. மகம் நட்சத்திர
நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு பரவாயில்ல. அதே நேரத்தில் கொஞ்சம் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, தேவைக்கு அதிகமான யோசனைகளும் கடனும் சிந்தனைகளும் தூக்கத்தை பறித்துவிடும். ஆமாங்க, முன்னாடியெல்லாம் ரொம்ப யோசிப்பீங்க, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், வருங்காலத்தை பற்றி யோசிப்பீங்க, நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தொடர்புபடுத்தி வருங்காலம் இப்படித்தான் இருக்கும்னு யோசிப்பீங்க. ஆனால் இப்போல்லாம் அதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடையாதுங்க. தலைக்கு மேலே வெள்ளம் போகுது, இதில் என்னத்தை யோசிக்கிறது, எதிர்த்தாப்பில் இருக்கிற பிரச்சனையை முதல்ல தீர்த்துக்கலாம், அப்புறமா வருங்காலத்தை பற்றி யோசிக்கலாம்னு எங்கும் எப்பொழுதும் கண்ணுக்கு எதிரே இருக்கக்கூடிய கடமையை சிறப்பாக செய்து முடிப்பதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 2வது வீட்டில் தனஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் நினச்சது நிறைவேறும், எங்கே போனாலும் நல்லது நடக்கும், கேட்ட உதவிகளும் கேட்டவங்கள்டேருந்து உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் இனந்தெரியாத ஒரு மனக்கவலை, சின்னதாக ஒரு படபடப்பு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. 12வது வீட்டில் கேது உட்கார்ந்துருக்கிறதுனால தூக்கமெல்லாம் போயிடுச்சிங்க. முன்னாடியெல்லாம் நினச்சா தூங்குவோம், படுத்தா தூங்கிடுவோம். இப்போ பல சிந்தனைகள் மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்கு, எங்கே தூங்கிறது அப்படின்னு சில நேரங்களில் அழுத்துக்கொள்வீங்க. உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் உங்கள் ராசிநாதன் புதனோட சுக்கிரனும் சேர்ந்து ராகுவும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. கடன் யாருக்கும் கொடுக்காதீங்க. நீங்களும் கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கடனில் தான் பொழப்பே ஓடின்னு இருக்குது, அப்புறம் எப்படி கடன் இல்லாமல் இருக்கிறது, கடன் வாங்காமல் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்குறது தெரியுதுங்க. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டு போகிறது நல்லதுங்க. கண்டகச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால எங்கே போனாலும் எதை தொட்டாலும் தொந்தரவு தான் அப்படின்னு தோணும். இருந்தாலும் இன்றைக்கு சந்திரன் நல்லா இருக்கிறதுனால சூழ்ச்சிகளையும் தாண்டி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு நீங்கள் நினச்ச மாதிரி லாபத்தை தரும். உத்தியோகத்திலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே இன்னைக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளார வரும். அலுவலகத்திலையும் மரியாதை கூடுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, பாதைகள் மட்டுமே வெற்றியை தீர்மானிப்பதில்லை, பயணிப்பவர்களின் முயற்சிகள் தான் வெற்றியை தீர்மானிக்கிறது. சிலெல்லாம் அப்படியே ஆரம்பித்து வச்சுட்டு அதுவாக நடந்துடும், அப்படியே எல்லாம் நடந்துடும், ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. பாதையை தேர்ந்தெடுப்பதோடு மட்டுமல்லாமல் நிற்காமல் எங்கேயும் சோர்ந்து போகாமல் அந்த பாதையில் தொடர்ந்து பயணித்து வெற்றி வாகை சூடக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. விஷாகம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும், வேலை சுமையும் கொஞ்சம் இருக்குங்க. அதே மாதிரி விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் வெளி உணவுகளையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. நேற்றைய தினம் சுவாதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப சிரமப்பட்டீங்க, சோர்வு களைப்பாக இருந்தீங்க, எதுக்கெடுத்தாலும் கோவப்பட்டீங்க. இன்றைக்கி அதெல்லாம் சரியாகி இன்றைக்கி நீங்கள் எல்லா வகையிலுமே சிரித்த முகத்தோடு இருப்பீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே நல்லது நடக்குங்க. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால குடும்ப அந்தரங்க விஷயங்களை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வியாபார விஷயம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்து முடிவெடுங்க. ஆனால் கடந்த 2-3 நாளாக இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு வியாபாரத்தில் லாபம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் கொஞ்சம் பரவாயில்லைங்கிற அளவுக்கு வேலை சுமை குறையும். அதிகாரியுடன் இருந்து வந்த சின்ன சின்ன விவாதங்கள் அதெல்லாம் குறையறதுக்கு
வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வேலை சுமை இருக்கும். கூட வேலை பார்க்குறவங்களோட சின்னதாக கருத்து மோதல் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, ஒரே கிளையில் 2 பூக்கள் பூக்கின்றன. ஒரு பூவானது சீக்கிரம் பிஞ்சாகி காயாகி பழமாகி விடுகிறது. இன்னொரு பூவானது கொஞ்சம் தாமதமாக காயாகி பிறகு கனியாகிறது. இதிலிருந்து இயற்கை சொல்ல வருவது என்ன? நமக்கு அடுத்தவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா நாம் தோத்துட்டோன்னு அர்த்தம் கிடையாது. நமக்கான தருணமும் அடுத்தது வந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். ஆமாங்க, அதனால தாங்க நமக்குன்னு ஒரு காலம் வரும். எல்லா காலமும் நமக்கு நல்ல காலமாகவும் இருக்கும். நாமும் ஜெயிச்சு காட்டுவோங்கிற நம்பிக்கையோட எங்கும் எப்பொழுதும் சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 12வது வீட்டில் சந்திரன் மறைஞ்சு கிடக்கிறாரு. அதனால் வீட்டில் எதை எடுத்தாலும் செலவு, எப்போ பார்த்தாலும் செலவு. யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகுது, மருந்து மாத்திரைன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 3வது வீட்டில் உச்சம் பெற்று தான் உட்கார்ந்துருக்காரு. எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் சூரியனால் அஸ்தங்கம் ஆகி உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ ராசிநாதன் செவ்வாய் அஸ்தங்கம் ஆகி உட்கார்ந்துருக்கிறதுனால ஏதோ ஒன்று மனசை போட்டு உடம்பை போட்டு அழுத்துகிற மாதிரியே இருக்கும். ஏதோ ஒன்று நிம்மதி இல்லாமலே போயின்னு இருக்கே, நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதுங்கிற மாதிரியான தடுமாற்றமும் ஒரு பக்கம் இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு சோர்வு அசதி இருக்கும். விட்டமின் டி, அதுக்கடுத்து ஹீமோக்ளோபின், இது 2ம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் எதில் இருக்கோ, எந்தெந்த உணவுகளில் இருக்கோ அதை பார்த்து சாப்பிட்டுக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. இருந்தாலும் ஏதாவது ஒன்று பேச போய் வேறு விதமாக போய் முடியுதுன்னு சில நேரங்களில் அமைதியாக இருப்பீங்க. வெளிவட்டாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. போட்டிகள் கடுமையாகத்தாங்க இருக்கும். அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் இன்னைக்கு உங்கள் கை ஓங்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக நன்மையை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பழைய சொந்த பந்தங்கள் எல்லாமே வீடு தேடி வந்து உங்களை விசாரிப்பாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, முகங்களை பார்த்து அன்பு செலுத்த வேண்டாம். ஏனென்றால் முகங்களின் அழகு மாறிவிடும். ஆனால் அகத்தின் அழகு, மனதின் அழகு என்றைக்குமே மாறாது. ஆமாங்க, அதனால் பார்க்குறதுக்கு ஒருத்தவங்க அழகாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நல்லவங்களாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. ஆனால் ஒரு சிலர் பார்க்குறதுக்கு சுமார் மூஞ்சோடு இருப்பாங்க. ஆனால் பழக பழக பார்த்திங்கன்னா அவங்க மனசு ரொம்ப அழகாக இருக்குங்க. அதனால தாங்க வெளித்தோற்றத்தை நேசிக்காமல் உள்மனதை நேசிக்கக்கூடியவர்கள் எல்லாமே நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய சாரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் உங்களுடைய ஆளுமைத்தன்மை இன்றைக்கி அதிகமாகும். எங்கே போனாலும் இன்றைக்கி நல்லது நடக்கும். ஜெயிச்சு காட்டுவீங்க. தைரியமான முடிவுகளும் எடுப்பீங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால மூத்த சகோதரங்களும் ஆதரவாக இருப்பாங்க. திடீர் பண வரவு, செல்வாக்கு அதெல்லாமே இன்றைக்கி உண்டுங்க. இருந்தாலும் 4வது வீட்டில் சுகஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்து அர்த்தாஷ்டமச்சனையாக இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஏதாவது மாற்றி மாற்றி ஒரு செலவு இருந்துகிட்டே இருக்கும். வண்டி அடிக்கடி பழுதாகிறது, புதுசு வாங்கினா கூட பழுதாகுது, எங்கே போய் சொல்கிறது அப்படின்னு சில நேரங்களில் முணுமுணுப்பீங்க. வீட்லேயும் சமையலறை சாதனங்கள் அடிக்கடி பழுதாகி
புதுசாக வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் சுப செலவுகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரனும் புதனும் 3ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறாங்க. அதனால் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ அதெல்லாமே இன்றைக்கு வந்து சரியாகுங்க. நிச்சயமாக ஜெயிச்சும் காட்டுவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. வியாபார வகையில் இன்றைக்கி கூடுதலாக லாபம் உண்டு. வெளிநாட்டு தொடர்பில் சிலர் வந்து வியாபாரம் செய்து பெருசாக சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாமே சரியாகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பிரபல யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் அதெல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்குங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. அதே போல் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வாயையும் நாவையும் காக்கிறவன் வருமுன்னே நோயையும் நோவையும் தீர்த்து கொள்கிறான். ஆமாங்க, வாயை நாம் கட்டுப்பாடோடு வச்சுக்கிட்டோம்னா சாப்பாட்டு விஷயத்தில் சரியாக இருந்துருவோம். சாப்பாட்டு விஷயத்தில் சரியாக இருந்துட்டோம்னா ஆரோக்கியமும் ஆயுளும் அதிகமாகும். அதே மாதிரி நாக்கை வந்து நாம் கட்டுப்பாடோடு வச்சுக்கிட்டோம்னா எந்த சங்கடங்களும் நமக்கு வந்து சேராது, நிம்மதியாக இருக்கலாம். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் சுய கட்டுப்பாடுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 10வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் புது வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாங்க. சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய அறிமுகம் கூட உங்களுக்கு கிடைக்குங்க. வெளிவட்டாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்த்து பேசினவங்கெல்லாம் இன்றைய தினத்தில் அடங்குவாங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே நெருப்பு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க, சூரியனும் செவ்வாயும். அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. உடல் உஷ்ணம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுங்க. முடிஞ்ச வரைக்கும் சாப்பாட்டில் காரத்தையும் உப்பையும் குறைச்சிக்கிறது நல்லது. இரவு நேர உணவும் சீக்கிரமாக சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் நினைச்சதெல்லாமே நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக கிடைக்கும். எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே போல் விஐபிகளாலும் ஆதாயம் உண்டு. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருப்பவங்களோட மனம் விட்டு சில விஷயங்களை பேசுவீங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்கும். இருந்தாலும் சாமர்த்தியமாக அதையெல்லாம் செய்து முடித்து காட்டுவீங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. அதே போல் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவினங்கள் அலைச்சல்கள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, பூக்கள் மலரும் சத்தம் உலகில் எங்கும் கேட்பதில்லை. ஆனால் அதனுடைய வாசனையும் அதனுடைய தோற்றமும் உலகையே கவர்ந்து இழுக்கிறது. அதுபோல அமைதியாக இருங்கள். உங்களுடைய செயலும் உலகத்தாரால் பாராட்டப்படும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நமக்குன்னு ஒரு காலம் வந்தாச்சு, நல்ல காலம் பிறந்தாச்சுங்கிற நம்பிக்கையோடு சென்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார ராகு உட்கார்ந்து பாடாப்படுத்தின்னு இருக்காரு. மருந்து மாத்திரன்னு எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுன்னு இருக்க வேண்டியதாக இருக்குது. சாப்பாட்டு அளவெல்லாம் குறைஞ்சி போச்சு, மாத்திரை அளவு கூடி போச்சு. எல்லாம் ராகு போட்டு படுத்துகிற பாடுதாங்க. ஆனால் இப்போ இந்த ராகோட சுக்கிரனும் புதனும் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால உடல்நலம் கொஞ்சம் கொஞ்சமாக சீராகும்.
டாக்டர்கிட்டே போகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க. இப்போ நல்ல டாக்டர் போய் பார்ப்போம், அவங்க சொல்கிறதையும் கொஞ்சம் கேட்போம், அவங்க கொடுக்குற மாத்திரையும் கொஞ்சம் சாப்பிடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. அதே போல் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அதனால் நினச்சது நிறைவேறும், எதிர்பார்த்தது கிடைக்கும், நீங்கள் கேட்டுட்டு இருந்ததெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டில் சூரியனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறதுனால அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகள் ஏதாவது இருந்தால் அதை தாமதப்படுத்தாமல் உடனுக்குடன் செலுத்துறது நல்லது. ஒரு சிலர் அட்வான்ஸ் டேக்ஸ் எதாவது கட்டுறதா இருந்தாலும் கட்டிடலாங்க. தூக்கமெல்லாம் போயிடுச்சு, எதையோ யோசித்து தூக்கம் போயிடுச்சு, முன்னாடி இருந்த சந்தோஷம் நிம்மதியும் இப்போ இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. அது மாதிரி கிடையாது. அடுத்தடுத்து எல்லாமே உங்களுக்கு சந்தோஷம் உண்டு, நிம்மதி உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, லாபம் அதிகமாக வருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு கொஞ்சம் முன்கோபத்தால் சின்ன சின்ன தொந்தரவுகள் வருங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, உலகில் விலை மதிப்பில்லாதது நம்முடன் இருப்பவை அல்ல, நமக்காக இருப்பவர்கள்தான். வீடு, சொத்து, வண்டி, வாகனம் இதெல்லாம் நம்ம கூட இருந்தாலும் அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. ஆனால் நமக்காக நம்ம மேலே அக்கறை காட்டிக்கிட்டு நம்ம மேலே அன்பு காட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தாங்க விலை மதிப்பில்லாதவங்க. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் நேசிப்பவர்களை பற்றியே யோசிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அவஸ்தைகள் அதெல்லாமே விலகுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். பணவரவு, செல்வாக்கு ஓரளவு பரவாயில்ல. எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது, இருந்தாலும் முன்னைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. சூரியனும் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்திலையும் இன்றைக்கி அதிகமான லாபம் உண்டு. புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே போல் உத்தியோகஸ்தானாதிபதி தன் வீட்டை தானே பார்த்துன்னு இருக்கார். அப்படி இருக்கிறதுனால அலுவலகத்திலையும் மரியாதை கூடிக்கிட்டே போகும். எங்கே போனாலும் நல்லதெல்லாமே நடக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சிரமந்தான், நிதானமாக இருக்கணுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் ஒரு சிலர் வீடு மனை வாங்கிறதுக்கு பார்வையிடலாம். சரி, பார்த்துட்டு அப்புறமா யோசிப்போம், ஏன்னா அஷ்டமி நவமியார் இருக்குது இல்லை, அப்புறம் பார்த்து முன்படம் கொடுக்கலாங்கிற முடிவுக்கும் வருவீங்க. உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி, டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இடம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது மற்றவங்கள்ட்ட பேசும்போது குடும்ப அந்தரங்க விஷயங்களை மட்டும் அதிகம் சொல்லிக்க வேண்டாங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றியை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.